பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்த தரக்குறைவான பேச்சுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ராஜு நடத்திய உரையாடலை தற்போது காணலாம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்மோட இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். சார், ராமதாஸ் சார் அவர்களுடைய அந்த அறிக்கைக்கு முதல்வர் அளித்த அந்த பதிலை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கின்ற ஒரு மூத்த அரசியல்வாதி திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய ஐயா அவர்களை பார்த்து அவருக்கு வேலை கிடையாது, அவர் தினம் அறிக்கை விட்டுட்டு இருப்பாரு, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு ஒரு முதலமைச்சர் பதில் சொல்வது எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அளித்திருக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை முதலமைச்சர் அவர்கள் அவமானப்படுத்தியிருக்கின்றார். எங்கள் ஐயா கேட்ட நியாயமான கேள்வி, ஏன் தமிழ்நாடு மின்சாரத்துறையின் பேர் அமெரிக்காவில் உள்ள அதானி குழுமத்தின் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறது, அதற்கு விளக்கம் முதலமைச்சர் அளிக்க வேண்டும். அடுத்த கேள்வி, ஏன் கௌதம் அதானி அவர்கள் முதலமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்திருக்கின்றார், இது அதிகாரப்பூர்வமான சந்திப்பா அல்லது தனிப்பட்ட சந்திப்பா என்று முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும். இதுல என்ன தப்பா இருக்கு இந்த கேள்வியில? இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பேர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு அமெரிக்காவில் உள்ள நீதிமன்றத்தில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு பேர் போயிருக்குன்னா அப்போ முதலமைச்சருடைய கடமை அதை விளக்கி சொல்லணும். செந்தில் பாலாஜி எந்த விளக்கமும் சொல்லல. முதலமைச்சர் அவரை ஏன் அதானி அவர்கள் சந்தித்தாருன்னு இன்னி வரைக்கும் விளக்கம் சொல்லல. அதுதான் எங்க ஐயா கேட்டிருக்கிறார். எங்கள் ஐயாவுக்கு 86 வயது. இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு மூத்த அரசியல் தலைவர், சமூக சீர்திருத்தவாதி, இஸ் a social reformist. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் 6 இடஒதுக்கீடு எங்க ஐயா கொண்டு வந்திருக்கிறார். அவர் இல்லைன்னா இன்னைக்கு வந்திருக்காது. 6 இடஒதுக்கீடு இன்னைக்கு இந்தியா வரலாற்றிலே யாரும் கொண்டு வந்தது கிடையாது. எங்க ஐயா இன்னைக்கு மது ஒழிப்பு, மது விலக்கு என்றால் எங்க ஐயாவுக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளும் மது விலக்கு கொள்கை ரீதியில் ஏத்துக்கிறாங்கன்னா அதுக்கு முழு காரணம் எங்க ஐயா தான். புகையிலை எதிர்ப்பு, மது ஒழிப்பு, விவசாயிகள் பிரச்சனை, நீர் மேலாண்மை பிரச்சனை, சுற்றுச்சூழல் பிரச்சனை, எல்லாமே ஐயா சொல்ற யோசனைகள் தான். தினம் அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாருன்னு சொல்ற முதலமைச்சர் இது அறிக்கையா பாக்குறது, இது யோசனைகள். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தினம் யோசனைகளை சொல்லிட்டு இருக்கிறார். 86 வயது உள்ள ஐயா, நீ 45 வயதும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட ஐயாவை இன்னைக்கு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கின்றார். எங்க கட்சிக்கார தொண்டர்கள் கொந்தளிப்பா இருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கணும், இல்ல மன்னிப்பு கேட்கணும்,